வீர தீர சூரன். இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்பயே இந்த படம் ஒன் நைட் ஷோன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ராத்திரியில் நடக்கிற கதையாக 2 படம் பார்த்துருக்கேன். ஒன்று கைதி, இன்னொன்று மேக். 2ஓட ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கிறத 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காட்டுறது ரொம்ப கஷ்டம். அது அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணது அந்த 2 படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வருமானு நினச்சேன். பட் அதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க இதோட ஸ்க்ரீன் பிளே. கதை ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு பெரியவர் அப்படின்ற ஃபேமிலிக்கும் போலீஸாக இருக்க எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஒரு முன்விரோதம் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில் முன்விரோதம். எஸ்ஜே சூர்யா எப்படியாவது பெரியவர் குடும்பத்தை போட்டு தள்ளும் அப்படின்ற நினைக்கிறாரு. அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கவே இல்லை. பட் ஃபைனலாக அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதில் பெரியவர் குடும்பத்துக்கு அவருக்கு ஒரு பிளான் போடுறாரு. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. இப்போ பெரியவர் குடும்பத்தை என்கவுண்ட் பண்ணுறதுக்காக லோக்கல் போலீஸ்லேருந்து எல்லாத்துட்டையும் பர்மிஷன் வாங்கியாச்சு. எல்லா பிளானும் போட்டாச்சு. ஒரு நைட் ஒரு திருவிழா ஊருக்குள்ளே நடக்குது. இந்த விஷயம் பெரியவர் குடும்பத்துக்கு தெரிய வர பெரியவர் அவரோட பையன் கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டரும் பெரியவர் என்ன பண்றாருன்னா அவரோட பையனை ஒரு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. ஏன்னா பெரியவருக்கும் சரி எஸ்ஜே சூர்யாவுக்கும் தெரியும் இந்த நைட்டை தாண்டிட்டா இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது தெரியும். இந்த நைட்டை எப்படியாவது தான் பையனை மறைச்சு வச்சுட்டு காலையில நேராக கோர்ட்ல ஒப்படைச்சிடலாம் நினைப்பாரு. எஸ்ஜே சூர்யா நினைக்கிறாருன்னா சப்போஸ் இந்த நைட் மிஸ் ஆச்சுன்னா திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்காது. இந்த நைட்டுக்குள்ள எப்படியோ ஒன்று போட்டாகணும், பெரியவர் ஃபேமிலியை முடிக்கணும் அப்படின்றது எஸ்ஜே சூர்யாவோட பாயிண்ட். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த கதையை மூவ் பண்றாங்க. இப்போ பெரியவர் அவர் பையனை காப்பாற்றணும்னா ஒன்று எஸ்ஜே சூர்யாவை போடணும், இல்லை அவர் பையனை மறைச்சு வைக்கணும். இப்போ என்னன்னா அவர் பையனை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒருத்தரோட ஹெல்ப்பை தேடுறாரு. அவர் தான் காளி, நம்ம ஹீரோ விக்ரம். காளியை தேடி போறாரு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு காளி தான் சரியான ஆளுன்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா விக்ரம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. அந்த சம்பவத்தினால தான் அவருக்கு காளி மேலே ஒரு நம்பிக்கை வருது. ஐ மீன் விக்ரம் மேலே ஒரு நம்பிக்கை வருது. இதை செய்ய கரெக்டான ஆள் விக்ரம் தான் அப்படின்ட்டு விக்ரமை தேடி போகிறாரு. விக்ரம் அவரோட ஃபேமிலி துஷரா விஜயனோட 2 பசங்களோட சந்தோஷமாக இருக்காரு. பட் இவர் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. காலில் விழுறாரு. என் பையனை காப்பாற்றுனா நீ உன்னால் மட்டும்தான் முடியும். இந்த ஒரு நைட் எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த போலீஸ்காரனை போட்டுரு அப்படின்னு சொல்லுவார். பெரியவரும் அண்ட் விக்ரமும் எல்லாம் ரொம்ப நெருங்கிய சொந்தனால ஃபைனலாக ஒத்துக்கிறாரு. அவர் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுது. இந்த விஷயம் பெரியவருக்கு தெரிய வந்துடுது. உடனே பெரியவரோட பையன் விக்ரமை மிரட்டுறாரு. நீ என்ன பண்ணுவே தெரியாது, போலீஸ்காரனை போடணும், இல்லையா உன் ஃபேமிலியை நாங்கள் போட்டுருவோன்ட்டு. ஸோ இப்போ விக்ரமோட ஃபேமிலி பின்னாடி ஆரம்பிச்சிருவாங்க போடுறதுக்கு. விக்ரம் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா, இல்லை ஏதாச்சும் மாற்றி பண்ணிட்டா, இல்லை சொதப்பிட்டா அவங்க ஃபேமிலியை போட்டுருணும்னு. இப்போ விக்ரம்ட்டு ஒரே வழி, ஒன்று பெரியவர் ஃபேமிலியை போடணும், இல்லையா எஸ்ஜே சூர்யாவை போடணும். இப்போ எஸ்ஜே சூர்யா பெரியவர் ஃபேமிலியை போட்டாரா இல்லையா, இல்லை பெரியவர் ஃபேமிலி எஸ்ஜே சூர்யா போட்டாங்களா இல்லையா, இல்லை விக்ரமோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். ரொம்ப வளவலன்னு இழுக்காமல் பண்ணாமல் கதை மூவ் ஆகிற விதம் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. படத்தில் நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது விக்ரம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பார். சம்பவத்தை ஃப்ளாஷ்பேக்காக காட்டுவாங்க. நிஜமாவே என் கையில் இருக்கிற முடியெல்லாம் எழுந்து நின்றுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூஸ் பம்மாக இருக்கும். அதுலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மனுஷன் 50 வயசு ஆன மாதிரியே தெரியாது. அப்படி 6 பேக்கோட ஜட்டியோட வந்து நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணுவார் பாருங்க. இந்த அளவுக்கான தரமான ஒரு சம்பவம். அண்ட் இப்போல்லாம் எல்லா படத்துலையும் விண்டேஜ் சாங் போடுறது பாப்புலர் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு விண்டேஜ் சாங் போட்டிருப்பாங்க பாருங்க. அது சரியான கூஸ்பம், தியேட்டர் மொமெண்டம்னு சொல்லுவேன் நான். துஷாரா விஜயன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் தங்கலாண்டில் அத்தனை கெட்டப் போட்ட பர்ஃபார்மன்ஸை விட இதில் இந்த சிங்கிள் கெட்டப்பில் மனுஷன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் சரியான பர்ஃபார்மன்ஸ், மிரட்டி விட்டுட்டாரு. அண்ட் அருணோட இதுக்கு முன்னாடி படங்கள் நல்லா பார்த்துருக்கேன். அவர் சித்தாலையும் சரி, அதுக்கு முன்னாடி பண்ண படத்துலையும் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துலையும் 2.25 மணி நேரம் படத்தை மூவ் பண்ணுறாங்க. 2.25 மணி நேரம் போர் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் டேரக்டரை. ஜிவி மியூசிக்கில் மிரட்டிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் அந்த லவ் சாங் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பொம்பளையும் ஒரு சின்ன குழந்தையும் மிஸ் ஆன இடத்துல இருந்து தான். பட் கிளைமேக்ஸ் கனெக்ட் ஆகிறதும் அந்த குழந்தையும் அந்த பொம்பளையும் மிஸ் ஆன இடத்துல இருந்து தான். ஸோ அவங்கள ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட எண்ட் பண்ணது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஃபைட்
நிஜமாவே ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. மனுஷன் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்சபிள் மூவி. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிரட்டி விட்டுட்டாங்க. எப்படி மார்க்கோ கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததோ அதே மாதிரி தாங்க நான் வீரதீர சூரனையும் சொல்லுவேன். படம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. மறக்காம பாருங்க. அண்ட் மறக்காம தியேட்டர்ல பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு.